ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை பேராசை பிடித்த மனைவியால் அழிந்த குடும்பம். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். அவன் ஒரு ஏழை குடும்பத்தின் தலைவன். இதற்கு நீ சம்மதிச்சு தாயா ஆகணும். பார்வதி கெஞ்சினாள். அதெல்லாம் முடியாது புள்ள. சினிமா பைத்தியம் பிடிச்சு அலையாத. மெய்யன் சாப்பிட்டு ஏப்பம் விட்டபடி கை கழுவினான். வேட்டியை உதறி கட்டிக்கொண்டு பாயை விரித்து படுக்கலானான். யோ, எனக்கு ஆசையாக இருக்குது. நான் என்ன உங்ககிட்ட நகை வேணும், பட்டுப்புடவை வேணும் நான் கேட்குறேன். நம்ம கரும்பு சாறு வண்டியை வச்சு படம் பிடிக்கிறாங்கன்னு தானே கேட்குறேன். அதை பிடிச்ச என்ன ஆயிரப்போகுது என்று அவனுடைய கால்களை அமுக்கி விட்டபடியே பேசினாள். இல்லை, அவங்க சும்மாவா கேட்குறாங்க? 200 ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா அட்வான்ஸாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம சரின்னு சொல்லியா? வர வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தானே. ஷூட்டிங் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அடியே, விவரம் புரியாமல் பேசாதடி. நம்ம வியாபாரம் கெட்டு போகும். அன்னைக்கு கோயிலில் திருவிழா வேறு இருக்குது. செமையாக ஜூஸ் கடை ஓடும். ஓடட்டும்யா, யார் வேணாங்கிறாங்க? வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரம் ஆகும். அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் படம் பிடிக்கட்டுமே. ஷூட்டிங் பார்க்குறதுக்குன்னு சனங்க கூடுவாங்க. நமக்கு வியாபாரம் ஜாஸ்தி தானே ஆகும். பொண்டாட்டியின் பேச்சை அவனால் தட்ட முடியவில்லை. அவள் வேறு கர்ப்பமானவள். ஏற்கனவே 2 முறை உண்டாக்கி நிலைக்காமல் போயிட்டு. இந்த முறையாவது குழந்தை பிழைக்க வேண்டும். அதுவும் உருப்படியாக பிறக்கணும். என்னையா சொல்கிற? சரி புள்ளா, உன்னோட இஷ்டப்படி நடக்கட்டும். பார்வதிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. எப்பொழுது வெள்ளிக்கிழமை வரும் என காத்து கொண்டிருந்தாள். அன்று விடியற்காலையிலேயே எழுந்து நேரமே ரெடியாகிவிட்டாள். கணவனுக்கு வாடகை துணி வாங்கி பளபளவென உடுத்தி பூரித்து போனாள். அவர்கள் கிளம்புவதற்கு வேனொன்று அவசரமாய் வந்து நிற்பது சரியா இருந்துச்சு. இன்னுமா ரெடி ஆகல? நாங்கள் ரெடிங்க, ஏறுங்க வண்டியில். 2 பக்கமும் இளநீர் கடை, பாத்திரக்கடை, துணி, சோப்பு, சீப்பு, கண்ணாடி. எவ்வளவு அழகாக இருந்தது. இத்தனை கடைக்கும் 200 ரூபா வாடகைனாலே அம்மாடியோ. படம் பிடிப்பவ பெரிய பணக்காரனாத்தான் இருக்கணும். மலமலன்னு தொழிலை கவனிங்க. மெய்யன் வண்டியிலிருந்து கரும்பு கட்டுக்களை இறக்கி பட்டை சீவ ஆரம்பித்தான். என்னப்புள்ள அங்கே வேடிக்கை? அங்கே பாரியா, இந்த அம்மா என்ன சகப்பு. அடப்புள்ள, அதெல்லாம் மேக்கப்பாக இருக்கும். நீ மிஷினை ஸ்டார்ட் பண்ண, சாத்தை பிழிஞ்சு எடுக்கணும். அவனது ஊர் புதுக்கோட்டை பக்கம். வறட்சியான கிராமம். மழை வருடத்துக்கு வருடம் ஏமாற்றிக்கொண்டே இருக்க வயிற்று பிழைப்புக்கு வேண்டி மெட்ராஸுக்கு ஓடி வந்திருந்தான். அந்த நாட்களில் மிஷினெல்லாம் இல்லை. கையில் தான் சுற்ற வேண்டும். பெரியவர் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்து வெயிலில் கஷ்டப்பட்டான். கரும்பை மட்டுமல்ல, அவர் அவனையும் சேர்த்து பிழிந்தெடுக்கவே வாடகைக்கு மிஷின் எடுத்து தனியாக கடை போட்டான். படிப்படியாய் முன்னேறி பேங்க் லோனும் வாங்கி பார்வதியின் நகையும் சேர்த்து இந்த மிஷினை சொந்தமாய் வாங்குற வரை வந்துவிட்டான். மெய்யன் மிஷினை தொட்டு வணங்கிவிட்டு கரும்பை உருளைக்கிடையே செருகின போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓடி வந்து, எல்லாம் தயாரா? தயாருங்கய்யா. நீங்கள் பாட்டுக்கு ஜோலியாக கவனிங்க. கேமராவை பார்க்கக்கூடாது, யதார்த்தமாக இருக்கணும். கம்பெனிக்காரர்களுக்கெல்லாம் ஜூஸை கொடுங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் சாயங்காலம் போல் நான் காசை கொடுத்து கணக்கை முடிச்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? சரிங்கய்யா. ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே வந்து கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். அப்புறம் வில்லன் வருவார். அவர்களுக்குள்ளே சண்டை நடக்கும். நெஜ சண்டைங்களா? ஏபுல்லா சும்மா இரு. மேனேஜர் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு பாக்கை வாயில் போட்டபடி சென்றான். படப்பிடிப்பு ஆரம்பித்தது. கிளப் பாட் படிக்கப்பட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வாயசைத்து கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டே வர வேண்டும். பாடல் ஆரம்பித்து கேமரா ஸ்டார்ட் ஆகி ரெடி டேக் என கத்த ஹீரோ ஸ்டெப் தவறி கீழே விழுந்து விட்டார். அடுத்த முறை ஹீரோயின். இப்படி 4 வரி பாட்டையே 40 நிமிடத்துக்கு நீட்டினார்கள். பார்வதிக்கு சலிப்பாய் வந்தது. அவளுக்கு காலையில் சாப்பிடாம வந்ததுனால அவள் கண்களும் சொருகி கொண்டு வர நேரமாக ஆக கூட்டம் வந்துவிட்டது. யார் கம்பெனிக்காரர்கள், யார் வெளியாட்கள் என தெரியவில்லை. ஜூஸ் ரெடி ஆக ஆக போனியாயிற்று. கரும்பும் கரைந்து சக்கையாய் போனது. ஆனால் பணம் தான் வந்து சேரவில்லை. மெய்யன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைக்க ஆரம்பித்தான். அவனுக்கே கை அசைந்து போயிட்டு, ஏ புள்ள, நீ போய் ரெஸ்ட் எடு. வேணாயா, நானும் போயிட்டா நீ தனியாக கஷ்டப்படுவீல்ல. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ புள்ளத்தாச்சி கஷ்டப்படக்கூடாது. இந்த முறையாச்சும் நம்ம குழந்தை நிலைக்கணும். ரிக்ஷா பிடிச்சி நீ முதல்ல கிளம்பு.
என்னையா அங்கே பேச்சு, தொழிலை கவனி. இங்கே 4 கிளாஸ் கொண்டா, எனக்கு 2, இங்கே 3 என கையை இடித்து விட்டு அவள் அப்படியே சரிந்து போனாள். கரும்புகளை போட்டுவிட்டு பார்வதி என ஓடி அணைத்து கொண்டான். பார்வதி, உனக்கு என்னாச்சு? சொல்லு புள்ளா, என்ன பண்ணுது? அவள் லேசாய் கண் திறந்து, எனக்கு ஒன்றுமில்லையா, சும்மா சாதாரண மயக்கம்தான், நீ போய் தொழிலை கவனி. யோ, ஜூஸ் தர முடியுமா முடியாதா? கூப்பிட்றாங்க, போயா என்று ப்ரொடக்ஷன் மேனேஜர் கத்த. ஏய், இங்கே என்னையா பண்ணுற? ஐயா, என் பொண்டாட்டி. அவளை பார்த்தால் ஷார்ட் என்னாகிறது? கழுத்த இருக்காம வா, ஹீரோ வெயிட் பண்ணுறாரு பாரு. ஐயா, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், அவள் பிள்ளைத்தாச்சியா? ஆமாம், பிள்ளைத்தாச்சி தான். அவளுக்கு என்ன? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கும்போது இனிச்சுதாக்கும் என்று இழுத்து போய் மிஷினிடம் நிறுத்தினார். 1/2 மணி நேரம் தான் அவளால் பொறிக்க முடிந்தது. தரையில் விழுந்து கிடக்கும் பார்வதியை பார்க்க, ஷூட்டிங்காவது கீட்டிங்காவது, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் என ஓடி சென்று அவளை அணைத்து வீட்டிற்கு அழைத்து போக ரெடியானான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? காசு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னதான் பண்ணுற? நீ சத்த இங்கே வந்து பாரேன் என்று அவன் கூறினான். அவனுக்கு அதில் அவனின் பொண்டாட்டியோ, யோ, அவங்கெல்லாம் உன்னை திட்டுவாங்க, நம்ம காசை வேற வாங்கியிருக்கிறோம், நீ தயவு செஞ்சு போய் வண்டியை பாரு என்றான். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உடனே அவளை ரிக்ஷா பிடித்து குடிசைக்குள் கிடத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து அவள் கண் திறக்கவும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. ஏபிள்ளா, இந்தா கஞ்சியை குடி, தெம்பா இருக்கும் என சொன்னான். அவள் குடித்ததும் எழுந்து அமர்ந்தாள். இப்போ தலை சுற்றல் எல்லாம் அவளுக்கு குலைந்திருந்தது. கண்கள் தெளிவு பெற்றிருந்தனர். மெய்யன் தன் மனதை தேற்றிக்கொண்டு கடைவீதிக்கு வர அங்கே கண்ட காட்சி அவனை திகிலடைய செய்தது. அப்போது சண்டை காட்சி எடுத்தார்கள் போலும். ஹீரோவின் டூப் தாவி வில்லன் மேல் பாய்ந்தார். கூட்டம் கெக்களித்தது. ஹீரோயின் விசிலடித்தாள். கூட்டம் கைதட்டியது. அங்கிருந்த பாத்திர கடைகள் எல்லாம் நசுங்கின. காய்கள் எல்லாம் கூலாயின. வில்லன் ஓடிக்கொண்டே இருந்தான். கலர் பவுடர்கள் புகையை கிளப்பின. சைக்கிள் விண்டியை பிடித்து தள்ளினான் வில்லன். பாட்டில்களை உடைத்தான். அப்படியே ஓடி கரும்பு சாறும் மிஷினிடம் வந்தவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர ஹீரோ விடவில்லை. கேமராவுக்கு பின்னால் இருந்து டைரக்டர் சைகை காட்ட வில்லன் சட்டென மிஷினை தூக்கி தள்ளிவிட மெய்யனுக்கு பக்கென்றது. தள்ளின வேகத்தில் மிஷின் பார்ட்டாய் தரையில் சிதறியது. ஐயோ, என் மிஷினெல்லாம் போகுதே என அலறினான் மெய்யன். ஐயா, என்னை விடுங்க, அது என்னோட உசுறு, என் தெய்வம், பிளாங்க் லோன் போட்டு வாங்கினதுயா, இதுதான் எனக்கு வாழ்க்கையே கொடுக்குது, என் வயிற்று பிழப்பை கெடுக்காதங்க ஐயா. மெய்யன் ஓடி சென்று ஹீரோவிடம் கெஞ்ச, கட், யார் இவனை உள்ள விட்டது? எனக்கு டைம் ஆச்சு, வித்துட்டு போங்க என ஹீரோ கத்தினான். அவன் முரண்டு பிடிக்க, ஏய், என்ன வன்பு பண்ணிக்கிறியா? 10,000 பணத்தை வாங்கிட்டு இப்போ ஒரு தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? பணமா? 10,000மா? என்னையா சொல்கிறீங்க? ஏய், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜர் உங்ககிட்ட 10,000 கொடுக்கலையா? இல்லைங்க ஐயா, பொய் சொல்கிறான், ஃப்ராடு. இப்பொழுதுதான் அவன் கோபப்பட்டான். காரணம், அவன் இதுவரை கோபப்பட்டதே இல்லை. அவன் பொண்டாட்டி அதிசயமாக பார்த்தாள். நம்ம புருஷனா பேசுறது என்று. அந்த ஆளை கூப்பிடுங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரை வர சொல்லுங்க என்றான். உடனே அவங்க உஷாராகி அவனை பார்த்தார்கள். இப்போ என் மிஷினுக்கும் ஜூஸுக்கும் காசு கொடுக்கலினா உங்களை பூராத்தே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், பார்த்துக்குங்க என்றான். அவர்களுக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் ஒரு ஏழையா இப்படி பேசுறது என்று. உடனே காசை கொடுத்துவிட்டு கிளம்பினார்கள். அவன் பொண்டாட்டிக்கு நடந்தது நினச்சி ஷாக்காகி உறைந்து போய் நின்றாள். உடனே அவன், இதுக்குத்தான் அதிகமாக ஆசைப்படக்கூடாது என்றான். உன் பேராசைக்கு நல்லா கிடைச்சது பாரு என தலையில் அடித்து கொண்டு அவளை அழைத்து சென்றான்.